ஒரு ஆளாக வந்திருக்கீங்க, யாருமே கூட வரல. வந்து ஃப்ளவர்ஸில் வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது அவனுக்கு புரியல, அவன் பேசுகிறது எனக்கு புரியல. அந்த ஹவுஸ்குள்ளே போகிறதுக்கு என்ட்ரி பீஸ் போடுறாங்க. என்ட்ரி பீஸ் 100 rupees. பில்லு வாங்கியாச்சு, அவ்வளோதாங்க. உள்ளே வந்தாச்சுங்க கிளாஸ் ஹவுஸ்குள்ளே. எப்பயுமே கூட்டம் இருக்கும் போல. அந்த மாதிரி பார்த்தீங்களா, அந்த கியூஆர் கோடை பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், அது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த ஃப்ளோருக்கான ஃபுல் டீட்டெயிலுமே நமக்கு வந்துடும். ராமர் கோயில் பார்த்துக்கோங்க, ராமர் இந்த வாழ்ந்தாரா சொல்கிறாங்க. எப்படி இருக்கு, ஃப்ளவர்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஹாலிடே வச்சு only white and yellow. நிறையா பேருக்கு நம்ம ஃப்ளோரை பற்றி தெரியுது, நமக்கு எதுவுமே தெரியாது. மேலே பாருங்க, டாப்லேருந்து பாருங்க. இந்த காலத்தில் பாருங்கள், இந்த பிளானுக்கு வந்து பேர் போட்டுருக்கு, வேறோட தான் போட்டுருக்கு. எதுவுமே வந்து இது என்ன தெரியாமல் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. சைடில் ஃபுல்லாகவே ராமரை போய் பார்க்கலாம். பக்கத்தில் குட்டியாக இருக்காது பாருங்க, அங்கே போய் பார்க்கலாம். அப்படியே சுற்றி போகணும். ராமாயணத்தில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பூராத்தையுமே இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து மேலே வந்து சொட்டு விடுதுங்க. கிளாஸ் ஹவுஸ்னால ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். கிளாஸ் ஹவுஸ்னால் நம்ம நார்மலாக வந்து கண்ணாடி போட்டிருக்கோம், அந்த மாதிரி தாங்க. ரொம்ப அதை பராமரிக்கிறது கூட கிடையாது போலயே. எல்லாருமே இருக்காங்க. ஒவ்வொரு கூட்டங்க ஃபுல்லாகவே ஆள் வந்துட்டே இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பேர். அதில் முன்னிக்கிட்டு தான் போய் ஃபோட்டோ வீடியோ எடுத்துட்டு வரேன். இது பாருங்கள், மான்லாம் இருக்குது. மான் குட்டி. ஓகே ஓகே ஓகே, அது முடிஞ்சு அப்படியே போக வேண்டியது. அடுத்து அங்கேருந்து பாருங்கள், அவன் எல்லாருமே வருஷா தெரிவாங்க. ஆனால் கர்நாடகா மெயினான லெஜண்ட்ஸ்.
பாருங்கள், இந்த சைட்லேருந்து பாருங்கள். ராமாயணத்தோட ஹிஸ்ட்ரி தான் இதில் வந்து மெயினாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. இங்கே இருக்கிறதுல வந்து ஃபுல்லாகவே தூர் இருக்காரு பாருங்க, அவரை பாருங்களேன் உள்ள. ஐயோ தெளிவாக தெரியலையே, நிலங்க ஒரு ஃபோட்டோவை ஆட் பண்ணுறேன். வெயில் வந்துருச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பாருங்களே கல்லெல்லாம் வச்சு எப்படி பண்ணியிருக்காங்க. நேராக ஃபுல்லாகவே அந்த அங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அந்த ஃபோட்டோ கூட நான் ஆட் பண்ணுறேன். நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. மொதல் வந்து ஒரு ஃபுல் பிக்சராக எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அது வந்து கரெக்டாக இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப அவங்களே வந்து மாற்றணுமா அப்படின்னு சொல்லி கேட்டு மாற்றி எடுத்து கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க, இதோட கிளாஸஸ் முடிஞ்சு. அதான் அதுக்கப்புறம் அவுட்டு தான், வெளியே போகிறது தான். ஃபைனலாக ஒன் டைம் பார்த்துருந்தேன். ஃபைனலாக நான் ஒரு டைம் அதான் வெளியே வந்தாச்சு. இப்போது லேக்காண்ட போவோம். லேக் இருக்குன்னாங்க. அந்த லேக்கை ஒரு எட்டு பார்த்துட்டு வெயில் வந்துருச்சுங்க. சூரியன் நல்லா ஃபுல்லாக வந்துருச்சுங்க. ஏங்க இப்போ வந்து நான் வந்து கிளாஸ் ஹவுஸ்க்குள்ள வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து கொடுங்க அப்படின்ட்டு. உடனே எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுக்கறதே ஆக்சுவல் வந்து எல்லாருமே எடுத்து கொடுப்பாங்க. ஆனால் அவங்க எடுத்து கொடுத்தவங்க வந்து ஒன்று பண்ணாங்க. வந்து ஒரு ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை வந்து எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்தோன்னே நான் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டாங்க அவங்க. நான் பார்த்துட்டு அது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, நல்லா இல்லாத மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் என்ன பண்ணேன், அப்படியே அதை ஃபோட்டோ பார்த்துட்டே இருந்தேன். பார்த்துட்டு திரும்ப அவங்க தள்ளி போயிட்டாங்க. திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி இன்னும் க்ளோஸ் அப் ஷாட் ஒன்று வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்களே எடுத்து கொடுக்குறாங்க. பரவாயில்லைங்க, இந்த மாதிரி ஆள்லாம் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த செகண்ட் வந்து தனியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வந்துருச்சுங்க. ஏன்னா அவங்க என் கூட வந்த மாதிரி பக்கத்தில் இருக்கவங்களாம் விலைக்கு விட்றாங்க. பக்கத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நவுண்டு ஓரமாக போக சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. பரவாயில்லைங்க. இங்கே பாருங்கள், வெள்ளைக்காரங்களாம் வராங்க.